அன்பான தமிழர்களே உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு காதல் வாழ்க்கையில் காத்துட்ருக்கனால தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அந்த சந்தேகத்தை தான் இப்போ நம்ம வந்து அலசி ஆராய போகிறோம். நீங்கள் காதல் வாழ்க்கையில் காத்துட்ருக்கிறது சரியா? இல்லை அது வந்து தப்பு மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ரீடிங் தான் அது. காட்ஸ் ரிஃப்ளெக்டிங் அதான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. காத்துட்ருக்கிறது தப்பா சரியா அப்படின்னு தான் நீங்கள் இப்போ யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கானதா அப்படின்னு பிரபஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் எதிர்பாராத நியூஸ் ஏதாவது வரலாம். ஒரு பாம் உங்களுக்கு வெளியில் சத்தம் கேட்டிருக்கும். ரொம்ப பலமாக யோசிக்கிறீங்க. உங்கள் குழப்பம் தீரல. லீகல் இஷ்யூஸ், லிட்டரல் லீகல் இஷ்யூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தங்க இந்த காதல் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. மேபி நீங்கள் நேசிக்கிற பர்சன் கூட அதை பற்றி யோசிக்கலாம். எதனால் இந்த மாதிரி வருது, ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டுருக்குன்னு கூட யோசிக்கலாம். நீங்களும் அதை யோசிச்சுட்ருக்கீங்க, நம்ம காத்துட்ருக்கிறது சரியா இல்லையான்னு. இதை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் ஹேட்டர். உங்கள் மேலே பொறாமை பிடிச்சவங்க, இந்த காதல் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது லீகல் இஷ்யூவில் இருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க க்ரியேட் பண்ணதான். இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க ஏதாவது லீகல் இஷ்யூ கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சாவே விட கிடைச்சிரும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லீகல் சுச்சுவேஷனில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோடு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வாள் உங்கள் கையில் தான் இருக்குது. வாள் எப்பவுமே வெற்றியோட அறிகுறி தான். ஸோ அது நீங்கள் வந்து ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு வாள் கீழே பார்த்துட்ருக்கு. மேலே பார்த்து தான் நீங்கள் சண்டைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். கீழே பார்த்துட்ருக்கனால அது வந்து நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் இருக்க போகுது. அதனால் தைரியமாக போராடுங்க. இந்த டெக்கில் இந்த ஒரு கார்டு கூட வரல. ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. உங்களுக்கு இந்த சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. 4 of Pentacles, a broom, 13. Tidy up your life so you can make space for something better. நீங்கள் காத்துட்ருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பிரபஞ்சம் வந்து பாசிட்டிவாக சொல்லலை. பழசை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பழசை விட்டுட்டு புது எனர்ஜிக்கு போக சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் டெத் அண்ட் ரீபர்த். 13 அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. 4 of Pentacles, treat yourself to something shiny every now and again. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பர்ஸ் வச்சு சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீ தான் சூஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கே தவிர உன்னை யாரும் சூஸ் பண்ணுற நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயம் நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் இல்லைனா பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கட்டிட்டு அழணும்னு அவசியம் இல்லை. இந்த லீகல் இஷ்யூ என்னன்னு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். டாக்ஸிக் விச்சஸ் நான் சொல்லலை. பி காஷியஸ் ஆஃப் தோஸ் ஹூ டேக் மோர் தென் தே கிவ். இந்த நீங்கள் யாருக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களால உங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் வரலாம். இல்லைனா அவங்க லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் அதை சுமக்க வேண்டி வரும். அது இல்லாமல் உங்ககிட்ட அது வாங்கிறதுக்கு தான் அவங்க தயாராக இருக்காங்களே தவிர கொடுக்கறதுக்கு இல்லை. காதலாகட்டும் எதாக இருக்கட்டும் இப்பயும் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு தான் அவங்க தயாராக இருக்காங்க, திரும்ப கொடுக்கறதுக்கு இல்லை. மேபி இதெல்லாம் உங்களை யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. உங்களை சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கெட்டவங்க தான் வந்து லீகல் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா,
இது உங்களுக்கு சரியான துணை இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா, இங்க வந்து உங்கள கிளீன் பண்ண சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஹெரஃபண்ட். ட்ரெடிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் இட் டசன்ட் ஹேவ் டு பி எவ்ரிதிங். அதான் அந்த மாதிரி கட்டுப்பட்டித்தனமா இல்ல அப்படின்னு அதே ரிலேஷன்ஷிப்ல கட்டிட்டு இருக்காம, உங்கள வந்து அத கிளீன் பண்ணிட்டு புது எனர்ஜிக்கு போ சொல்றாங்க. ஸோ காத்துட்டு இருக்கிறது சரியா, தவறா இல்ல காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனமானா, இந்த எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட். இங்க பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஹி இஸ் அ பிளேயர். நீங்க எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அங்க வரப்போறது நீங்க தான் காத்துட்டு இருக்கீங்க வீட்ல. ஆனா உங்க வீட்டுக்கு அவங்க வந்த மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க வெளியில சுத்திட்டு இருக்காங்க. பிளேயர் எனர்ஜி. ஸோ பிரபஞ்சம் வந்து சொல்றாங்க. ஓ மை காட்! இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கதவு சாத்திட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த கேண்டில் அணைஞ்சாலும் அவங்க வரப்போறதில்ல. இன்னும் நீங்க 4 வருஷம் காத்துட்டு இருந்தாலும் அவங்க வரப்போறதில்ல. பிரபஞ்சம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிடு அந்த எனர்ஜின்னு சொல்றாங்க. இனிமே இந்த கேண்டில்ல காத்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் தேவையில்ல. டேக் அ பிரேக், ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு வாழ்க்கையில. இது இது உங்களோட தலையெழுத்து இல்ல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கெட்டவங்க தடுக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் உங்களுக்கு துணையா, உறுதுணையா உங்க கூட நின்றுக்கணும். உங்கள எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும். 7 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களால இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணி வர முடியும். நிச்சயமா உங்களால இத ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதுல உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. What is his legal issue, spirits? Please, what is his legal issue? 6 of Cups. இந்த காதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீகல் இஷ்யூ கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் போகுது. இதை கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளிங்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து உங்களோட பர்சன் வரக்கூடாது, இல்லைனா நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட எக்ஸஸாக இருக்கலாம். ஐ மீன் எக்ஸு, நாட் எக்ஸஸ். யாரோ ஒருத்தங்க வந்து பொறாம, அதாவது நீங்கள் இந்த லீகல் இஷ்யூ கிரியேட் பண்ணலன்னா நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க அப்படிங்கிறது சந்தேகப்பட்டு இந்த லீகல் இஷ்யூ கிரியேட் பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என்ன கிரியேட் பண்ணாலும் ஃபேஸ் இட், அவ்வளோதான். ஃபேஸ் இட், மூவ் ஆன், அவ்வளோதான். எவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன சங்கிலியில் கட்டி பிடிச்சிடும், ஜஸ்ட் அண்ட் லீகல் இஷ்யூ, அவ்வளோதான். யூ நீட் டு கோ, யூ நீட் டு ஃபேஸ், அவ்வளோதான். அதனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நீங்கள் போங்க, ஃபேஸ் பண்ணுங்க, வெற்றி உங்களோட தான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வந்து யாரோ பண்ணுற ட்ராமா, அவ்வளோதான். த டெவில் காமிக்கணும் ஜி, அதுதான் விளக்குமாறு வச்சு வெளியில் தள்ள சொல்கிறாங்க. இனிமேல் இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கிடையாது. சப்போஸ் உங்களோட பர்சன் வந்து இந்த டெவில் கிரியேட் பண்ணுற ட்ராமாவில் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட கர்மா, இது உங்களோட கர்மா இல்லை. டைம் இஸ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி பிரபஞ்சம் இந்த பர்சன் பலிகடா, இந்த பர்சன் மேபி கவர்டாக இருக்கலாம். கோழைத்தனம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இருக்குது. ஆடை வந்து கயிறில் கட்டி போட்டு அங்கேயே கத்திரிக்கோளம் இருக்குது. அந்த கத்திரிக்கோள் எடுத்து அந்த கயிறை கட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் கோழைங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்டை அவுத்துட்டு எங்கே போகிறது, என்ன போனாலும் பயம். அதுக்கு அந்த கட்டில் இருந்துட்டாலே சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோழை. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் அட்டாச்மெண்ட். இது டிவோர்ஸாக இருக்கலாம். ஸ்ட்ராங்காக ஸ்டெப் எடுத்து அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். பட் இந்த பர்சன் வந்து பண்ணுற மாதிரி தெரியல. இது ஒரு சிலருக்கு தான். சாம்பியன் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸ்லோவாக தான், தயங்கி தயங்கி தான் வருவாங்க. இங்கே பொறுமையாக இருங்க. இது வந்து உங்களோட காதலே கிடையாது. பி பேஷண்ட். 2 ஆஃப் கப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்குது. சன் கார்ட். இது இல்லை உங்கள் சந்தோஷம். இங்கே இது இல்லை உங்களோட சந்தோஷம். உங்கள் சந்தோஷம் இனி எதிர்காலத்தில் தான் இருக்குது. பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம். நீங்கள் யூனிகான். அதனால தான் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட உனக்கு ஆப்ஷன் இருக்குது, நீயே அங்கே போய் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கழுவித்தலைன்னு போய்கிட்டே இரு அப்படின்றாங்க. ஸோ என்ன இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கீங்க, முட்டாள் மாதிரி காத்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ், நீங்கள் முட்டாள் மாதிரி தான் காத்துட்ருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப்பே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ ஆப்ஷனே கிடையாது, உனக்கு தான் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றாங்க.
கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி போனாலும் சரி, நீங்கள் நினைக்கிறத பேசுங்க. புது கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால், புது காதல் வந்தாலும் சரி, இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கழுவி தள்ளு அப்படிங்கிறாங்க. அது பாஸ்ட்டு, எக்ஸு, டெவில் எனர்ஜி என்னவா இருந்தாலும் சரி, குப்பையை கூட்டி வெளியில் தள்ளிடுன்றாங்க. இது எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்ல. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. இட்ஸ் வெரி கிளியர். சும்மா உங்கள பயமுறுத்தி பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? இல்லன்னா ஒரு பாஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர முடியுமா? அப்படின்னு பார்க்கலாம். அ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அத கம்யூனிகேட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம். கம்யூனிகேஷன வந்து இப்ப ஸ்டாப் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இல்லன்னா யூ ஆர் மூவிங் ஆன் அப்படின்னா, யார நீங்க எதிர்காலத்துல சந்திச்சாலும் சரி, இல்ல நீங்க இந்த மாரி லீகல் சிச்சுவேஷன் என்ன ஃபேஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். எ டைம் ஃபார் ஹீலிங். நீங்க இதெல்லாம் காயப்பட்டு அப்படியே நொந்து போய் உட்காந்துரணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஹீல் அண்ட் மூவ் ஆன் அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ பாசிங் க்ளவுட். நம்ம கமல்ஹாசன் அழகா சொல்லி கொடுத்தாரு. இட்ஸ் ஜஸ்ட் அ பாசிங் க்ளவுட். போயிட்டே இருங்க. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் முட்டாள் மாதிரி தான் காத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. இது இப்படி காத்துட்டு இருக்கிறதுனால. ஸோ மூவ் ஆன். இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு ஃபைனல் கைடன்ஸ். டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. எங்கேயும் ஈகோ வந்து உள்ள விட்டுறாதீங்க. நான் அப்படிங்கிற அகங்காரமே உங்களுக்கு எங்கேயும் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், டிவைன் பீயிங்காக இருக்கலாம், நீங்கள் வந்து டெம்பரன்ஸ் ஏஞ்சலாக இருக்கலாம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்லுங்க, நீங்கள் டெம்பரன்ஸ் ஏஞ்சல். அதனால் உங்களுக்கு ஒரு தேவதைக்கு அகங்காரம் இருக்காது. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. பாருங்க, பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். நீங்கள் தான் இங்கே மூவ் பண்ண போகிறீங்க. கதவை திறந்து குப்பையை தள்ளுறதாகட்டும், சாய்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போகிறது நீங்கள் தான். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. உங்களோட தைரியம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. அடுத்தது, அங்கே அகங்காரத்தை உள்ளே விட்டுறாதீங்க. நான் தான் பண்ணேன், நீ தான் பண்ண, அங்கே தேவையே இல்லை எதுவும். உங்களுக்காக நீங்கள் பண்ணீங்க, அவ்வளோதான். உங்கள் கனெக்ஷன் முன்னாடி போகிறதுக்காக நீங்கள் பண்ணீங்க. அதில் நான் நீன்னு போட்டி போடாதீங்க. அவசியமே இல்லை அந்த போட்டி. ரொம்ப தெளிவாக இருக்குது கைடன்ஸ். இந்த அகங்காரம் ஏன் சொல்கிறாங்கன்னு வேணால் பார்க்கலாம். Why this pride energy is coming. கான்ஃபிடென்ஸுக்கும் ப்ரைடுக்கும் ஒரு நூலில் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஆனால் 10 of swords. இது உங்களுக்கான ப்ரைடு இல்லை. இது வந்து விழுந்து போன இந்த ஆட்டுக்குட்டியோட ப்ரைடு. இங்கே பாருங்க, அந்த அகங்காரத்தில் தான் அழிஞ்சு போயிருக்காங்க. ஆட்டுக்குட்டி பின்னாடி தான் 10 ஸ்வோர்டும் இருக்குது. இதை தான் நம்ம இப்போ இங்கேயும் சொன்னேன். அதாவது இது ரொம்ப தெளிவான மெசேஜ். இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன். அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து அவங்க காமிக் எனர்ஜி எல்லாம் கட் பண்ணிவிட்டு டிவோர்ஸ்லாம் வாங்கின மாதிரி இருந்தால் வாங்கிட்டு இந்த கனெக்ஷனுக்குள்ளே அவங்க வந்திருக்கணும். ஆனால் வந்து ப்ரைடு, ஏதோ ஒரு அகங்காரம் அவங்கள வந்து அப்படி பண்ண விடாமல் தடுத்துருச்சு. இப்போது அது ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இந்த டிவோர்ஸை, இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த டெவில் கிட்ட இருக்க அட்டாச்மெண்ட்டை முன்னாடியே விட்டுருக்கணும், நான் விடாமல் போயிட்டேன் அப்படின்னு இப்போ வருது. இந்த காலம் கடந்த ஞானம், கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம், அதுதான். அதனால் இது உங்களுக்கான ப்ரைடு இல்லை. இருந்தாலும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அகங்காரம் எங்கேயும் உள்ளே வர வேண்டாம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.